வெல்கம் பேக் டு டிபிசி. மோட்டோ அவங்களோட E13 அப்படிங்கிற ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் போனை இப்போ மார்க்கெட்டுக்கு எடுத்துருக்காங்க. ஆக்சுவலா நான் இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்க நேரத்தில் ஃபோன் லைவா நீங்க பர்ச்சேஸ் பண்றதுனால பர்ச்சேஸ் பண்ணலாம். ஃபிளிப்கார்ட்லாம் அவைலபிளா தான் இருக்கு. இந்த போனோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 7000 ரூபாய் பிரைஸ் ரேஞ்சில் இன்னும் சில ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணி இன்னுமே கம்மியா வாங்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சில் இந்த ஒரு ஸ்மார்ட் போன்லாம் தான் இருக்கு. அதனாலவே இந்த வீடியோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். சரி, இந்த பிரைஸ் ரேஞ்சில் இவங்க எடுத்துட்டு வரக்கூடிய ஸ்மார்ட் போன் என்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷனோட இருக்கு, ஒர்த்தா இல்லையா, இல்ல இந்த பிரைஸ் ரேஞ்சில் வேற ஏதாவது ஸ்மார்ட் போன் இதோட பெஸ்டா இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லா கேள்விகள் அது போக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் தான் இந்த ஒரு வீடியோல பேசியிருக்க போறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ரெகுலரான அப்டேட்ஸ் டக்கு 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 டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும். தினமும் இந்த மோட்டோவோட E13 ஸ்மார்ட் போன் பொறுத்த வரைக்கும் லுக் அண்ட் டிசைன் பார்க்கறதுக்கு நல்லா இருந்ததுங்க. முதல்ல குயிக்கா அதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதை பத்தின மற்ற விஷயங்களை பேசுவோம். டிசைன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டீசென்டான பிளாஸ்டிக் பில் கொடுத்துருக்காங்க, பார்க்க நல்லா இருந்தது. ஸ்பெசிஃபிக்கா அந்த கிரீன் கலர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லலாம். பேக்ல பார்க்கறதுக்கு 2 கேமராஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா சிங்கிள் கேமரா தான் பிளேஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இதுல டால்பி அட்மாஸ்க்கான சவுண்ட் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க, அதனால சவுண்ட் குவாலிட்டி எல்லாம் ஓரளவுக்கு பெட்டராகவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அது போக இதுல 3.5 ஆடியோ ஜாக்கும் மிஸ் பண்ணாம கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் போர்ட் டைப் சி போர்ட்டா கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்ல டைப் சி போர்ட் கொடுக்கறது உண்மையாவே ஒரு நல்ல அட்டம்ப்டா தான் எனக்கு தெரிஞ்சது. அதுவுமே நல்லா இருக்கு. அது போக இந்த போனோட அந்த டிஸ்பிளே ஸ்பெசிஃபிகேஷன் வரும்போது இங்க ஒரு வாட்டர் டிராப் நாட்ச் இருக்கக்கூடிய 6.7 இன்ச் இருக்கக்கூடிய டிஸ்பிளேஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே தான், பார்க்கறதுக்கு குவாலிட்டி வைஸ்லயும் நல்லா இருந்தது. ஆனா ஸ்பெசிஃபிக்கா அது இதுன்னு சொல்ல முடியல. இது ஒரு ஃபுல் ஹெச்டியும் கிடையாது, ஹெச்டி பிளஸ் டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. என்ட்ரி லெவல்ல என்ன இருக்கணுமோ அந்த ஒரு டிஸ்பிளே செட்டப் தான் இங்கேயுமே பார்க்க முடிஞ்சது. அதனால ஓவரால்ல ஓகே அப்படின்னு தான் சொல்ல முடிஞ்சது. சரி, இந்த டிசைன் போன் பார்த்தோம் அப்படின்னா என்ன வெயிட்ல என்ன திக்னஸ்ல வருது அப்படிங்கறத கேட்டோம்னா இந்த போன் பாத்தீங்கன்னா ஒரு 8.5 திக்னஸோட வருது. அண்ட் வெயிட்னு பார்த்தோம்னா ஒரு 186 கிராம் பக்கமா அந்த போனோட வெயிட் வருது. ஆக்சுவல் வெயிட் அவ்வளவுதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுதான் இந்த போனோட ஓவரால் டிசைன் அப்படின்னு சொல்லலாம். சரி, நம்ம இந்த பட்ஜெட்ல ஓரளவுக்கு கேமராஸ் டீசெண்டா இருக்கு அப்படின்னு கேட்டா ஓகே, ஓரளவுக்கு டீசென்டான கேமரா செட்டப்பும் கொடுத்துருக்காங்க. 13 மெகாபிக்சலுக்கான பிரைமரி சென்சார் பேக்ல கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல செல்ஃபின்னு வரும்போது 5 மெகாபிக்சல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா இருந்ததுன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து இந்த போனோட ப்ராசஸர் அப்படின்னு வந்தோம்னா யூனிசாக்கோட T606 ஒரு என்ட்ரி லெவல் பேஸ்டு சிப்செட் தான். அது ஓரளவுக்கு டீசென்டான பர்ஃபார்மன்ஸ், டே டு டே லைஃப்ல ஒரு வீடியோஸ் பார்க்குறோம், வீடியோ காலிங் அண்ட் ஃபோன்ஸ் இந்த மாதிரியான ரெகுலர் யூசேஜ்க்கு ஒரு நல்ல சிப்செட்னு இதை சொல்லிடலாம். பேட்டரிஸ்னு வரும்போது மிட் ரேஞ்சில் எதிர்பார்க்கறது அந்த 5000 mAh அதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங்னு பெருசாக எதுவும் கொடுக்கல அப்படின்னாலும் 10 வாட்ஸ்க்கான அடாப்டர் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. டீசென்டான ஒரு சார்ஜிங் ஃபாஸ்ட்டும் கூட. சரி, ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துட்டோம். இந்த ஃபோன் ஒர்த்தா அப்படின்னு கேட்டா இந்த பிரைஸ் ரேஞ்சில் இப்போ சொல்ல போனா இப்போ ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த பிரைஸ் ரேஞ்சில் ஓரளவுக்கு டீசென்டான ஸ்பெசிஃபிகேஷன் இதில் இருக்கு. இன்னும் 2-3000 ரூபாய் சேர்த்து போட்டா இன்னும் நல்ல ஸ்பெசிஃபிகேஷனோட கிடைக்கும். ஆனா இவங்க கொண்டு வரக்கூடிய பிரைஸ் ரேஞ்ச் ஒரு 7000 சம்திங் அந்த பிரைஸ் ரேஞ்சில் தான் இருக்கு. அதாவது 2 வேரியன்ட் இருக்கு. இதுலயுமே 7000 ரூபாய்க்கு நீங்க வாங்குறீங்கன்னா உங்களுக்கு 2 ஜிபிக்கான ரேம், 36 ஜிபிக்கான ஸ்டோரேஜ் அந்த மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷனும், நீங்க அப்படியே கொஞ்சம் எச்சா போட்டு ஒரு 1000 ரூபாய் சேர்த்து போட்டு வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 ஜிபிக்கான ரேம், 64 ஜிபிக்கான ஸ்டோரேஜோட அந்த ஒரு ஃபெசிலிட்டியோட இங்க கிடைக்குது. ஓவரால் இதுதான் இந்த பிரைஸ்ல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ்க்காக நான் சொல்றேன். ஃபோன் பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரைஸ் ரேஞ்சில் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. லுக் அண்ட் வைஸ்லயும் பார்க்க நல்லா இருந்தது. ஆனா பர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவும் கிடையாது. டீசென்டான ஒரு ரெகுலரான யூசேஜ்க்கு இந்த ஃபோன் நல்லா இருக்கும். ஆனா இப்போ ரீசெண்டா நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். ரெட்மி அடுத்த ஒரு ஸ்மார்ட் போன் லான்ச் பண்றாங்க 8000 ரூபாய் பிரைஸ் ரேஞ்சில். ஆனா ஹீலியோ G85 ப்ராசஸரோட. அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கலையா, மறக்காம டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருங்க, போய் செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோ இன்ட்ரெஸ்டா தான் இருக்கும். அந்த ஒரு ஃபோன் சீக்கிரமா லான்ச் ஆக போகுது. ஆனா இப்போ இந்த ஒரு மோட்டோ E13 லைவ்ல இருக்கு. ஒரு சின்ன கம்பேரிசன் அந்த ஃபோனுக்கு இந்த ஃபோனுக்கு பார்த்தோம்னா எனக்கு என்னமோ ரெட்மி சைடில் நிறைய பாசிட்டிவ்ஸ், அதில் நிறைய விஷயங்கள் இருந்தது. ஏன்னா அவங்களுமே இந்த 8000 ரூபாய் பிரைஸ் ரேஞ்சில் தான் எடுத்துட்டு வராங்க. அந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு நிறைய விஷயங்களை நல்லா பண்ணியிருந்தாங்க. நான் மோட்டோ E13 பார்த்தோம்னா ஒரு ரெகுலரான ஸ்மார்ட் ஃபோன் இதுங்க. நீங்கள் மோட்டோ தான் வாங்கணும்னு அடம் பிடிக்கிறவங்களுக்கு இது ஒரு ஆப்ஷன் சொல்லலாமே தவிர்த்து பெஸ்ட்னு சொல்ல மாட்டேன். அதுதான் என்னோட ஒரு ரிவ்யூவாக நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்க்கணும்னு வச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள்.